Hi friends, welcome to Vizi's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். அண்ட் தென் அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதில் நிறைய ஆட் பண்ணோன்னா நமக்கு கிரேவி நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சுருண்டு வரும். ஸோ இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுலேயே நமக்கு குக் ஆகட்டும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் கிரேவிக்கு புதினா ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம மசாலா இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நான் எலும்பில்லாத சிக்கன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஸோ இது 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை குக் பண்ணணும். ஸோ இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் அரை மூடி தேங்காய் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அரை மூடி தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த மிக்ஸி ஜாரையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்துக்கிறேன். இந்த சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுக்கு. சிக்கன் நல்லா வெந்து நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு திக்காக கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி இலையில நான் தூவி விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.